இங்க ஒரு வயசான தாத்தா எனக்கு சாண்ட்விச் வேணும்னு கேக்குறாரு. இதை கேட்டா அவன் பொண்டாட்டி நீங்க கேட்ட சாண்ட்விச் இந்தாங்கன்னு கொடுக்க அந்த தாத்தா அந்த சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுறாரு. உடனே அந்த பாட்டி ஸ்வெட்டர் பின்ன போயிடுறாங்க. அந்த பாட்டி ஸ்வெட்டர் பின்னிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த தாத்தா எனக்கு சாண்ட்விச் வேணும்னு கேக்குறாரு. அந்த பாட்டி மறுபடியும் சாண்ட்விச் ரெடி பண்ண போறாங்க. சடனா அந்த தாத்தா அடியே உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க, நான் சாண்ட்விச் கேட்டு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு கத்த அந்த பாட்டி கடுப்பாகி சாண்ட்விச் தானே இதோ உங்களுக்காக ஸ்பெஷலான டிஷ்வாஷ் ஆயில் சாண்ட்விச் ரெடி, அதை கொண்டு போய் இந்தாங்க நீங்க கேட்ட சாண்ட்விச் வித் ஸ்பெஷல் ஆயில் கொடுக்குறா. அந்த தாத்தா அந்த சாண்ட்விச்சை சாப்பிட மாட்டாருன்னு பார்த்தா நல்லா சாண்ட்விச்சை முக்கு முக்குறான். உடனே அந்த பாட்டி மறுபடியும் ஸ்வெட்டர் பின்ற வேலையை பார்க்க அப்படி பார்க்கும்போது மறுபடியும் அந்த தாத்தா அடியே எனக்கு சாண்ட்விச் வேணும்னு கேட்கறாரு. அந்த பாட்டி காண்டாகி யாரா இவன் சாண்ட்விச் செத்தவனா இருப்பான் போல சாண்ட்விச் ரெடி பண்றாங்க. சடனா அந்த தாத்தா அடியே உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க, நான் சாண்ட்விச் கேட்டு 4 மணி நேரம் ஆகுது. இந்த பாட்டி கடுப்பாகி அங்க இருக்க நாயோட ஆயை பாக்குறா. அந்த சாண்ட்விச்ல அந்த நாயோட ஆயை வச்சு சாண்ட்விச்சை ரெடி பண்ணி கொண்டு போறா. இந்தாங்க சார் நீங்க கேட்ட ஸ்பெஷல் நாய் ஆய் சாண்ட்விச். அந்த ஆளு அதையும் வாங்கி நல்லா முக்குறான். யாரா இவன் சோத்துக்கு செத்துவனா இருப்பான் போலன்ட்டு மறுபடியும் அந்த பாட்டி ஸ்வெட்டர் பின்ன போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒன்ஸ் மோர் எனக்கு ஒரு சாண்ட்விச் வேணும்னு கத்த இந்த பாட்டிக்கு கோவம் உச்ச கட்டத்துக்கு போய் சாண்ட்விச் ரெடி பண்ண போறாங்க. சடனா அந்த தாத்தா அடியேன்னு கத்த இந்த பாட்டி பயத்துல பக்கத்துல இருக்க பாட்டில கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த பாட்டி கீழே விழுந்த உடஞ்ச பாட்டில எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப சடனா அடியே உங்ககிட்ட சாண்ட்விச் கேட்டு 20 மணி நேரம் ஆகுது, அப்படி உள்ள என்ன தாண்டி புடிங்கிட்டு இருக்குன்னு கேட்க இந்த பாட்டி மண்டை சூடாகி உடஞ்சு போன பாட்டில் பீஸை வச்சு சாண்ட்விச் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்தாங்க மாமா நீங்க கேட்ட ஸ்பெஷல் சாண்ட்விச் வித் பாட்டில் ஓடு கொடுக்குறா. அந்த ஆளு சாப்பிட மாட்டாருன்னு பார்த்தா அந்த சாண்ட்விச்சை நல்லா தின்னுறாரு. வாயிலிருந்து ரத்தம் கொட்ட கொட்ட அந்த சாண்ட்விச்சை சாப்பிட அதை பாட்டு அந்த பாத்தி யாரா இவன் சாண்ட்விச் சைக்கோ இருப்பான் போல நினைச்சிட்டு மறுபடியும் ஸ்வெட்டர் பின்ன போயிடுறாங்க. அப்படி ஸ்வெட்டர் பின்னிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா அடியேன்னு கூப்பிட இந்த பாட்டி ஓடி வந்து என்னங்க கூப்பிட்டீங்களா, மறுபடியும் சாண்ட்விச் வேணுமான்னு கேட்கறா. இங்கதான் ஒரு பெரிய டிப்ஸ்ட். கேமராவை அப்படியே ஸ்லோவா தாத்தா பக்கம் திரும்புறாங்க. பார்த்தா தாத்தா எலும்பு கூட செத்து போயிருக்காரு. தாத்தா செத்து போய் பல வருஷம் ஆகும் போல பூவெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நேரம் செத்து போன தாத்தாக்கு தான் சாண்ட்விச் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு என்னமோ சாண்ட்விச் கொடுத்தே இந்த பாட்டி கொண்டு இருப்பா போல. இந்த பாட்டி சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத முத்தன பைத்தியம்.